ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம், அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்க வாழ்க்கையில எவீர்வை போல நீங்க கடைசி நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குமானால், உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிற அந்த சூழ்நிலையில இயேசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். செத்து போனதுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். பட்டு போனதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். உங்களை தட்டி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளையை கர்த்தர் வாழ வைப்பார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஓ பயப்படாதே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பகுதியை நம்ம வாசித்து செய்திக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சத்தாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவள் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை வணங்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த கடைசி வாசித்த வசனத்தை திரும்பவும் ஒரு வாசிக்க போகும். 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை
இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் கடந்த நாட்களிலே வார்த்தைக்காக ஜெபித்த போது என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தி இருக்கலாம். அதனாலே நீங்கள் பயப்பட்டு இந்த காரியம் என்னமாய் முடியுமோ, இது தீமையாய் முடிந்து விடுமோ என்றெல்லாம் உங்களுடைய மனதை இன்னைக்கு குழம்பிக் கொண்டிருக்குமானால், ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய், விசுவாசம் உள்ளவனாய் இரு. என்னுடைய விசுவாசம் சேதப்பட்டது, என்னால நம்பவே முடியல, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியத்தை நான் அடைவேனா, பல வருடங்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எத்தனை ஆண்டுகளாக இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது தற்போது என்னால் நம்பவே முடியவில்லை அப்படின்னு யார் இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நேற்றைக்கு இரவிலே நான் தியானிக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாய், ரொம்ப ஆச்சரியமாய் இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலய தலைவனை பார்த்துதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருந்த 3 விதமான சூழ்நிலையை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆண்டவர் என்னிடம் சொல்லி அனுப்பின வார்த்தை, இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை தேடுகிற நிறைய பேரை பார்த்து இதே வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த யவீரு கடந்து வந்த இதே பாதைகளிலே நீங்கள் கடந்து வரலாம், ஆனால் நம்மை பார்த்துதான் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுங்கள். நம்ம ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம் 36வது வசனத்தை திரும்ப ஒரு விசை வாசிக்க போகிறோம். 36வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. நீங்கள் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தின் மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்கிறார்கள். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யவீரு என்கிற இந்த மனுஷன் வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய மகள் வந்து மரண அவஸ்தையில் இருக்கிறாள், அவளை என்னால பார்க்க முடியல, அவளுடைய உயிருக்கு போராடி இருக்கிறார், எப்படியாவது அவளை மீட்டு எடுக்கணும், எப்படியாவது ஆண்டவர் அவளை சுகப்படுத்துவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில ஆண்டவரை தேடி இந்த மனுஷன் வருகிறார். அப்போ ஆண்டவர் உடனே சொல்றாரு, நான் வரலன்னு சொல்லல, இல்ல இங்க இருந்துட்டே நான் சுகப்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து பிரயாணப்படுகிறார். ஆனால் இடையிலே நம்ம வாசித்தது ஒரு பெரிய சம்பவம் அங்க நடக்கிறது. பல வருடங்களாய் வியாதியாக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் வந்து பரிபூரணமான சுகத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஒரு செய்தி வருது, நீ எந்த மகளுக்காக போதகரை பார்க்க போனாயோ, நீ எந்த மகளுக்காக நீ ஜெபிக்கிறதற்காக அவரை கூட்டிட்டு வந்தாயோ, அந்த மகள் இப்போ உயிரோட இல்ல, அந்த மகள் இறந்துட்டா.
அந்த மகள் இறந்து போனதுனால இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப ஆலய தலைவருக்கு இருந்த கடைசி நம்பிக்கை என்ன அப்படின்னா, என் ஆண்டவர் தொட்டால் என் பிள்ளை சுகப்படுவார், என் ஆண்டவர் வந்தா என் மகளுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். அங்க இருக்கிற பலர் சொல்லி இருக்கலாம், ஐயா இது எங்க சுகமாக போகுது, கண்டிப்பாக அற்புதம் நடக்க போறது இல்ல, நீங்க போக வேண்டாம், உங்க பிள்ளைய பார்த்தாலே தெரியுது, இன்னும் 2 மணி நேரம் கூட தாங்காது, இன்னும் 1 மணி நேரம் கூட தாங்காது. சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் நெகட்டிவான வார்த்தைகளை பேசினாலும் இந்த ஜெப ஆலய தலைவருக்கு இல்ல, நான் கடைசியா ஒரு முயற்சி எடுப்பேன், எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் என் இயேசுவால சுகப்படுத்த முடியும், என் இயேசு அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது இவர் ஜெப ஆலய தலைவர் அப்படின்னா ஒரு சர்ச்சோட பாஸ்டர் அப்படின்னு வச்சிருங்களேன். பொதுவாக பாஸ்டர் ஊழியக்காரர்கள் சில ஜெப குறிப்புகளை மேடையிலே சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா சில ஜெப குறிப்புகளை உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்க கூட முடியாது. ஏன் அப்படின்னா உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா, பாஸ்டருக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கா, பாஸ்டருக்கே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதா. அப்போ நிறைய ஊழியர்களாக இருக்கிறவர்கள், தலைமைத்துவமா இருக்கிறவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்லி ஜெபிக்கிறதற்கோ தாழ்ந்து போகிறதற்கோ விரும்ப மாட்டார்கள். இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருக்கிற டியூட்டியை குறித்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இவர்கள் பஞ்சாகம் அப்படின்னா அந்த தோரா அப்படின்றாங்கல்ல, அந்த நாளிலே தோரா அப்படின்றாங்க. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களையும் வாசித்து ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சொல்லி தருவாங்க. இப்படிதான் அது மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களுக்காக திறப்பிலே இருக்கிற மனுஷன். ஆனா இவன் அந்த மதிப்பு எதையுமே பார்க்கல. ஆண்டவரை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது வணங்கி அல்ல, அவன் எங்க விழுந்துட்டாராமா, காலே விழுந்துட்டாரு. ஏன்னா தன்னுடைய மகளை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். ஆண்டவரே, உங்களை தவிர வேற யாரும் என் பிள்ளைய சுகப்படுத்த முடியாது, எல்லாரும் இப்படி சொல்றாங்க, அதனால நீங்க எனக்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சுகிறார். ஆனா கொஞ்ச நேரத்திலே என்ன பதில் வருது அப்படின்னா, நீ இதுவரையிலும் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை வீணா போயிருச்சு, உன் பிள்ளை செத்து போயிருச்சு, உன் பிள்ளை இறந்து போயிருச்சு, இனி நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ நான் நம்புறேன் இயேசு பார்த்துட்டே இருக்கிறாரு. இதுவரைக்கும் அவனுடைய முகம் கொஞ்சம் சந்தோஷமான முகமா இருக்குது. நான் நம்புறேன் அந்த பெரும்பாடான ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கும் போது இந்த மனுஷனுடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். ஆண்டவர் இவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க, இந்த சகோதரி இப்பதான் வந்தா, இவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது, கர்த்தர் உடனே சரி பண்ணிட்டாரு, சுகப்படுத்திட்டாரு, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த கர்த்தருக்கு அவருடைய வசனத்திலிருந்தே வல்லமை புறப்பட்டு போயிருக்கல. அவர் வந்து கை வச்சா ஏன் அற்புதம் நடக்காது? வஸ்திரத்திலேயே இவ்வளவு பவர் இருக்குமானா அவருடைய கைக்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டு சிரித்த அந்த மனுஷனுடைய முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்பதான் ஆண்டவர் அந்த மனுஷனை திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம், அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். ஆனா நீங்க இல்ல இல்ல, என் ஆண்டவர் கண்டிப்பா செய்வார், என் ஆண்டவர் கண்டிப்பா நடப்பிப்பார். நீங்க அவர்களுக்கு முன்பாக நீங்க சவால்களுக்கு பேசி இருக்கலாம்,
ஆனால் இப்பொழுது உங்க வாழ்க்கையில யவீருவை போல நீங்க கடைசி நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமானால் உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிற அந்த சூழ்நிலையில இயேசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி எந்த காரியத்திலே கடைசி நம்பிக்கை அற்று போனதோ, எந்த காரியத்திலே கடைசி நம்பிக்கையும் இல்லாமல் போனதோ, என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், செத்து போனவனுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர், பட்டு போனதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. மனிதரால் இனி முடியாது என்று சொன்ன அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் உங்களை பார்த்து அந்த காரியத்தை நம்பாதே, அந்த காரியத்திற்கு பின்பாக செல்லாதே, அது இனி உனக்கு கிடைக்க போவது இல்லை, அது இனி உனக்கு வராது, உன் வாழ்க்கையில் அந்த வெற்றியை பார்க்க முடியாது என்று எத்தனை பேர் சொன்னாலும் உங்களை தட்டி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளையை கர்த்தர் வாழ வைப்பார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஓ பயப்படாதே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் இந்த எவீரை பார்த்து பயப்படாதே சொல்லும் போது இந்த எவீரினுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய கொஞ்ச நம்பிக்கையும் அப்படியே அழிஞ்சிருச்சு. நீங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இவரோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சந்தடி பண்ணுகிறவர்களாக பார்த்தாங்களா, சந்தடி பண்ணுகிறவர்களையும் அத மோளா அடிக்கிறவங்களையும் அந்த சாவுக்கு வந்து பாட்டு பாடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வீட்டுல இருந்ததுனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சாம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அப்ப நான் நம்புறேன், இந்த மனுஷனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் விசுவாசம் இருக்குது, அங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவங்க எல்லாருமே அந்த பிள்ளையை என்ன பார்த்தாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு வந்திருக்கிற வியாதி வந்து மரணத்திற்கு எதுவான வியாதி, இந்த வியாதிப்பட்டவை இன்னும் செத்துட்டான், இந்த வியாதிப்பட்ட இந்த மனுஷன் உயிரோட இல்ல, இந்த வியாதி 2 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும், பாருங்க இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள செத்து போகுது, இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. அப்போ சுத்தி இருந்தா அத்தனை பேரே வந்து இந்த குழந்தை செத்து போயிரோட நினைக்கும் போது நான் நம்புறேன், தேவனை பார்த்து பிழைக்கும் என்று கடைசி நம்பிக்கையை வச்சது இந்த தேவ மனுஷன் மட்டும்தான். இந்த ஜெபத்துல பலர் அப்படிதான் இருக்கிறீர்கள். நீங்க இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் தேவனை பயங்கரமாய் நம்புகிறீர்கள். இல்ல கர்த்தர் செய்வாரு பாஸ்டர், உங்களை பார்த்து சொல்றவங்களை பார்த்து சொல்றீங்க, இல்ல ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரா, என்ன மறந்துடுவாரா, நான் அவ்வளவு பெரிய துரோகி எல்லாம் ஒண்ணும் இல்லை, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆனா இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை திரும்ப கட்டப்படாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எவ்வீரை பார்த்து பேசுறது போல உங்களை பார்த்து இன்னைக்கு பேசியிருக்கலாம். இனி போதகரை வருத்தப்படுத்தாத, இனி ஜெபம் பண்றதை நிறுத்து, இனி உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஏன் அழுற, இனி ஏன் தாங்கி தாங்கி நீ போற, இனி எதுக்கு முன்னேறி நீ போற, நீ நிறுத்திக்கோ, இது நடக்க போறது இல்லை. இத்தனை வருஷத்தை பேஸ் பண்ணது பத்தாதா,
இத்தனை வருஷத்தை சச்சன்னு போனது பத்தாதா? இத்தனை வருஷத்துல நீ பைபிளை தூக்குனது பத்தாதா? ஒரு நன்மை நீ பார்க்கல, நீ ஏன் திரும்ப திரும்ப போற? நீ நிறுத்திக்கோ, போதும், இதுக்கு மேல வேண்டாம், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் உங்களை பார்த்து சொன்னாலும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், இந்த திருச்சபையிலே உலாவுகிற தேவன், உங்க பக்கத்திலே இருக்கிற தேவன் உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய், விசுவாசம் உள்ளவனாய் இரு. அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை நான் நடப்பிப்பேன். உன்னை நான் சாட்சியாய் நான் நிறுத்துவேன். உனக்கு நான் செய்கிறதை ஓ ஹல்லேலூயா இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் முடிவில் இருந்து துவக்கத்தை கலையிடுகிற கர்த்தர், முடிஞ்சு போச்சுன்னு மண்ணை போட்டு மூடுனதை திரும்பி வளர பண்ணுகிற கர்த்தர். எனக்கு தெரியும், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய பக்கத்துல வந்து கர்த்தர் பேசுறாரு, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, பயப்படாதே. உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை பார்த்து, பெரிய மலையை பார்த்து, மகளே, மகனே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளப்படும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். அது உன்னை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓ ஹல்லேலூயா! இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்குரைக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஏதோ ஒரு மருத்துவர்கள் இதே ரிசல்ட் சொல்லி இருக்கலாம், அவர்களுடைய கடைசி ரிசல்ட் இதுவாக இருக்கலாம். அவ்வளவுதான், கடைசி இதுதான் அவருடைய வாழ்க்கையில நாங்க எழுதி கொடுத்துட்டோம். இனி 1000 டெஸ்ட் பண்ணாலும் உனக்கு இதுதான் பதில் வரப்போகிறது. ஒருவேளை வெற்றியில ஒருவேளை இடத்துல சொல்லலாம், இனி எங்க போனாலும் இதுதான் உனக்கு முடிவு, இதுதான் கடைசி, இதுக்கு மேல எவ்வளவு பெரிய வகையில் சொன்னாலும் இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தையை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலையும் இதுதான் கடைசி என்று சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு, இல்ல இது கடைசி அல்ல, இது துவக்கத்திற்கு நேராய் தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தரை தேடுகிற நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் நம்புற ஆண்டவரே சொல்லுங்க, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. நிறைய பேருடைய கண்ணுல தாரதாரையா கண்ணீர் ஊற்றப்படும் போது பரலோகம் அங்கே எழுதுகிறத நான் பார்க்கிறேன். வாலிப தங்கச்சி உன்னை கர்த்தர் இப்போ முன்குறிக்கிறார். வாலிப தம்பி கர்த்தர் உன்னை இப்போ முன்குறிக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்ன உன் வாழ்க்கையை பார்த்து தான் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் இந்த பிரசங்கத்தின் நடுவிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை தட்டி கொடுத்து, இல்ல உன்னை கர்த்தர் பலப்படுத்தி, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ விசுவாசிக்கிற காரியம் நடக்கும். நீ சாட்சி சொல்லுவாய் என்று நீ நம்பினாய் அல்லவா? உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். உனக்கு ஒரு வெற்றியாய் நடக்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை வெற்றியாய் நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி நம்புறார் அவரே. ஹல்லேலூயா! ஜெபிக்க ஜெபிக்க நடக்குது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்றாரு. Thank you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா! அப்போ நம்பர் 1, முதலாவதாக இந்த எதிரியை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னா, தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் அற்றுப்போன சூழ்நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறார். ஆமென், ஹல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நம்பிக்கையும் அற்றுப்போன சூழ்நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 25. அப்பொழுது 12 வருடமாக பெரும்பாடான ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றதற்கு இங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த எவீரு என்கிறவர் தன்னுடைய வீட்டில தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையில இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி நம்ம பிரேயர் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அங்கே கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய பாதத்துல விழுந்து இந்த வார்த்தையை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவனை அந்த மனுஷனை ஆண்டவர் எப்ப வைத்திருந்தாரோ, எப்ப தலைவனாக வைத்திருந்தாரோ, அப்போலிருந்து அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆனா இப்ப அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம். அடுத்த நிமிஷம் அவ்வளவு பிரயாணம் பண்ணி இவரோட நடந்தது, இவரோட பேசி இவரை வருந்தி அழைச்சவனுடைய குழந்தை செத்து போயிருக்கின்ற நியூஸ். நல்லா கவனிங்க, மனசு எப்படி இருக்கு பாருங்க. அந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய பணம் முழுக்க நான் நோய்க்காக ஆண்டவரை செலவு பண்ணல. நான் எங்க செலவு பண்ணேன்? நான் வைத்தியரிடத்துல செலவு பண்ணேன். என்னுடைய நாட்கள் முழுக்க நான் வைத்தியரிடத்துல செலவு பண்ணேன். ஆனா எங்கேயுமே சுகம் கிடைக்காம நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு நான் உபவாசம் இருக்கல, நான் ஜெபிக்கல, நான் அதற்காக வசனம் எல்லாம் நிறைய வாசிக்கல, அதுக்காக பல மைல் தூரம் டிராவல் பண்ணி எல்லாம் நான் போகல. அவ்வளவுதான். இயேசுவை பார்த்தேன், இயேசுனுடைய வஸ்திரத்தை போட்ட அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க பெரிய ஜெப வீராங்கனையா இருக்கல. அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பெருசா தேடி இருக்க மாட்டாங்க, பெரிய கமிட்டி எதுவுமே பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. நீங்க சொல்லலாம், துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குது, பொருளாளவனாய் அவனுக்கு நடக்குது, அவன் நல்லா இருக்கிறானே பாருங்க, அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணான், இன்னைக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தான், அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவரே, இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்ல, இத்தனை மாதங்களும் உங்களை தேட இல்லை, இத்தனை வருஷங்களும் உங்களை தேட இல்லை, நேரத்தை வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது. எனக்கு அற்புதம் இல்லையா? எனக்கு அற்புதம் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சு இல்ல கொஞ்ச நேரம் என்ன தேடுகிறவர்களுக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே, கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மனசுல நினைக்கலாம், பாஸ்டர் இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரோட கூட வாழ்றேன், ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குது, என் கூட வேலை பார்க்கிற அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, என் வீட்டில் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல. இந்த எவ்வியருடைய சூழ்நிலையை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா சட்டப்படி நடக்கணும்னா யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும்? கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடுறது யாரு? எவ்வியரு. ஆண்டவருடைய பாதத்துல முதல்ல விழுந்தது யாரு? இந்த அம்மாவாவது
அற்புதம் பெற்றுக் கொண்டதற்கு பிற்பாடு கர்த்தருடைய காலில் விழுந்தாங்க. ஆனா இந்த எவீரு ஜெபம் பண்ண வரும்போதே கர்த்தருடைய பாதத்துல கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின ஸ்லோவா வந்த எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசில ஆண்டவரை ட்ரெயின் பண்ணின அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது. தனக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா ஆண்டவரையே இவ்வளவு கூட்டிட்டு வந்த எவீருக்கு ஒண்ணுமே நடக்காததை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருது. நான் நம்புறேன் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரோடு கடந்து போறாங்க. ஆனா இந்த செய்தி வந்து காதுல கேட்ட உடனே நான் நம்புறேன் யார் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருந்தா இயேசு எவீரு அப்படியே திரும்பி பார்க்கல. எத்தனை பேர் அப்படியே பார்த்து நான் நம்புறேன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய முகம் என்ன பண்ணிருந்தா அப்படியே சுண்டி போயிருக்கு. அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா, அது வரைக்கும் ரொம்ப விசுவாசமா, அது வரைக்கும் ஏதோ ஒரு கிடைக்க போறது ஒரு நம்பிக்கை இல்லை. நான் கூப்பிட்ட உடனே ஏசு வந்துட்டாரு, நான் சொன்ன உடனே ஏசு வந்துட்டாரு. என் மேல எவ்வளவு பாசம், என் மேல எவ்வளவு பாசம். இதே சூழ்நிலையில் இந்த ஜபத்துல யாராவது ஒருத்தர் இருந்தாங்க. நீங்க ஆண்டவரை மலவோல நம்பி இருக்கிறீர்கள். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படலாம். இதுக்கு முன்னாடி பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்காட்டாலும் இயேசு உங்களோட டிராவல் பண்ணி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கலாம். அதை மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும் போது எனக்கு நடக்கலையே சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தை திரும்பி கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பக்கமாய் கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம். ஆனால் உனக்கு நான் செய்ய போவது சாதாரணமான அற்புதம் அல்ல. அது யாராலும் செய்ய முடியாது, அது யாராலும் கண்டுகொள்ள முடியாதது. எல்லாரும் போற்றப்படுகிற அளவிற்கு. அதனாலதான் கர்த்தர் திரும்பி பார்த்து எவீரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் ஊழியம் கேட்கப்பட்டது. நீ கர்த்தரை தேடுவதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. யோசேப்பு நினைத்தால் அப்படிதான் நினைத்திருக்க வேண்டும். நான் தப்பு செஞ்சு காட்டி கொடுத்த இவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்த இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுறாங்களே, அவங்க நல்ல வீட்டுல குடியிருக்கிறாங்களே. ஆனா பரிசுத்தமா நான் கஷ்டப்படுறேனே, ஆண்டவருக்கு வைராக்கியமா நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு அப்பா சாப்பாடு இல்லையே, எனக்கு அப்பா ட்ரெஸ் இல்லையே, நான் பாடுபடுறேன்னு யோசேப்பு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நீ அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறப் போவாய். அவர்களுக்கு ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான அற்புதம், ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான வெற்றி. ஆனால் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை ஜெபிக்கிற, இடைவிடாமல் அவரை தேடுகிற, ஹல்லேலூயா, எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறது மகத்துவமான காரியம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். என் தேவன் ஹல்லேலூயா உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுடைய முகம் பாடி போகவே வேண்டாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் நம்புகிறேன். Thank you Jesus. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோடு கூட ஆமென்
இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இந்த சர்ச்சையில் இருக்கிறது, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறது. கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். உன் பிள்ளைக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறாய், ஆனால் ஜெபிக்காத அந்த அம்மாவுடைய பிள்ளை முன்னேறிட்டே போகுது. நான் என் பிள்ளைக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் அவங்கள மாதிரி இல்லையே, எல்லா ஜெபத்துக்கும் ஓடி ஓடி வர்றேன். நான் நம்புறேன், இல்ல காற்று அடிக்கும் போது, புயல் வரும்போது அந்த பிள்ளை நிக்குமா நிக்காதான்னு தெரியாது. ஆனா உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிக்க வைப்பார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார். காரணம் உங்க ஜெபத்தை கர்த்தர் மறக்கல, உங்களுடைய தான தர்மங்களை மறக்கல. அதனாலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாக இரு. ஆமென், நான் உனக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எவீருக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, கடைசி நம்பிக்கையும் அற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. இல்ல நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் 2, இரண்டாவது அவனுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக் கொள்றாங்க, ஜெபிக்காதவங்க எல்லாம் அற்புதத்தை பெற்றுக் கொள்றாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு செலவு பண்றவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்குது. அப்படி அவங்களுக்கு எல்லாம் நடக்குது. எனக்கு இன்னும் நான் என்ன ஜெபிக்கணும், இன்னும் நான் எவ்வளவு வளரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது கர்த்தர் முகத்தை 1000 பேர் சுத்தி எல்லா சீடர்களும் ஆண்டவனுடைய காது மட்டும் அப்படி கூர்மையா கேட்டுருச்சு. ஆண்டவனுடைய காதுல அது விழுந்துருச்சு. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே அந்த ஆண்டவர் சரிப்பா அந்த குழந்தை இறந்து போயிருச்சு, நீ போய் அடக்கம் பண்ண சொல்லி இருந்தா கூட கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, கர்த்தரை மறுதளிச்சலுக்கு எல்லாம் மாட்டாரு. உங்களை தேடி வந்தேனே என்ன கிடைச்சதுலாம் சொல்லிட மாட்டாரு, கண்டிப்பா அவர் போயிருப்பாரு. அவ்வளவு ஃபெய்த் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த முகம் சுண்டி போனதை கூட என் ஆண்டவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவனை என்ன பண்றாரு, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா பயப்படுற, நீ ஏன்பா அவன நம்பிக்கையா இருக்கிற, நீ ஏன்பா உன் விசுவாசத்தை குறைச்சுக்கிற, உன் கூட நான் வரலையா, உன் கூட நான் இல்லையா, இவ்வளவு தூரம் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காக வந்தேன், அங்கே உன்னோட டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே, பாதி வழியில உன் பிள்ளைய சுகப்படுத்தாம நான் விட்டுட்டு போயிருவேன்டா, நீ தைரியமா இரு, நான் கூட வர்றேன் போனேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்களை பாதி வழியில விட்டுருவாரா சிஸ்டர், உங்களை பாதி வழியில ஆண்டவர் விட்டுருவாரா? கர்த்தராகிய ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன், அவர் வாக்கு கொடுக்கிறார். உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோட நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கரத்தை பிடிச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கரத்தை பிடிச்சேன், எத்தனையோ சூழ்நிலையில உன்னை தட்டி கொடுத்து கட்டி கொடுத்து கொண்டு வந்தேன், உனக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை காண்பித்தேன், அடையாளங்களை நடத்தேன், உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்ப பண்ணி இப்ப இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் விசுவாசம் சோர்ந்து போய் சின்னப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா இரு, பயப்படாத, பயப்படாத, உன்னை பாதி வழியில விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பேன், நீ சாட்சி சொல்லுவாய், உன் மகளை நீ உயிரோடு பார்ப்பாய், உன் மகளை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட அவர் ஹல்லேலூயா அழகா அவர் நம்மோடு டிராவல் பண்ணி அவர் கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போறோம், 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே இதை நம்ம வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 22 வாசிக்கும் போது, அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து
என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலே கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டி கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் வந்து நான் வாசிக்க முடிகிறது. இந்த மனுஷனை குறித்து நான் முன்பு சொன்னது போல இவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. சாதாரணமாய் நம்மை போல கர்த்தரை தேடுகிறவர் அல்ல. சின்ன வயதிலிருந்தே வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன், மற்றவங்களுக்கு வேதத்தை போதிக்கிற மனுஷன். அது மட்டுமல்ல, ஜெப ஆலய தலைவனாய் அவன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர். அப்படின்னா தப்பு பண்ண போகல, பொய் சொல்ல போகல, மற்றவங்களை மாதிரி ஏமாற்ற போகல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இந்த யவீருக்குள்ள நிறைய அடங்கி இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் போது அவர், நான் சொன்னது போல, அவருடைய பாதத்திலே விழுவதற்கு எந்த தயக்கமும் அவன் காமிக்கல. அந்த இடத்துல வந்து அவனை தான் எல்லாரும் மேலானவர்களாய் பார்ப்பார்கள், அவனை தான் மதிப்புக்குரியவர்களாய் பார்ப்பார்கள். அதுவும் அந்த காலத்திலே இருந்த யூதர்கள் வந்து ஜெப ஆலய தலைவர்களை வந்து ரொம்ப மதிச்சாங்க, அவர்களை கனப்படுத்தினாங்க. அவர்களுக்கு என்று ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு பெரிய போர்வை இருந்துச்சு. ஆனா அத்தனை பெருமைகளையும் இறக்கி வைத்து கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடி இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? நான் நம்புறேன். மூன்றாவது, இந்த மனுஷனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு தூரம் பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேனே, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே, எனக்கு இந்த பரிசு தான் கிடைக்குமா? இந்த பரிசு தான் கிடைக்குமா? எல்லாரும் தப்பு பண்ணும் போது நீங்க தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பிடும் போது நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பாமல் இருக்கலாம். நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம், ஒப்பு கொடுத்திருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, உங்களுக்கு மட்டும் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்திலே வருவீர்களே, இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள இவ்வளவு நான் வாழ்ந்தேனே, எனக்கு இந்த நோய் வரணும், எனக்கு இந்த கடன் பிரச்சனை வரணும், எனக்கு இந்த குடும்பத்துல இந்த சூழ்நிலை வரணும், நான் யாருக்காவது ஏதாவது தீமை செய்தேன், உங்களை அறிஞ்ச நாள் இருந்து நான் பரிசுத்தமா வாழ்றேன், ஒரு சின்ன பொய் சொன்னால் நான் வந்து உடனே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா இவ்வளவு பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தேன், எனக்கு ஒரு நல்ல பரிசே கிடைக்காத அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நீ கண்ணீரோடு விதைச்சதற்கு, நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக நீ ஓடுனது, இல்லைன்னா நீ சகித்தது, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்தது கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார், நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தது கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். சத்தமாய் ஆமென் சொல்லலாம். நீங்கள் உலகத்தானை மாறி நடந்து கொள்ளாத கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டாத கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லாரும் போல வாழாம ஸ்பெஷலா வித்தியாசமாய் வாழ்ந்ததை கண்டிப்பாக கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். மகளே, நீ இளம் வயதிலே கர்த்தருக்காக பட்ட பாடுகளை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு நேரா போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நீங்க ஆண்டவர் 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 இருந்தீங்கல்ல, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்காது முன்னாடி வந்து நின்றாலும் உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை அழைத்த தேவன் அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் பிரயாசத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுப்பதை ஞாபகம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்க. உண்மையிலே இந்த வேத பகுதியை நேற்று இரவு நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர்களை சுற்றி 1000 பேர் இருந்த போதும், அவர்களை சுற்றி எத்தனை சீடர்கள் இருந்த போதும், ஒரே ஒரு மனுஷன் சஞ்சலப்படுறத கர்த்தருடைய கண்ணு பார்த்தது. பாருங்க, இந்த எலியோ ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடல, ஐயோ தலை மேல கையை வைக்கல, இல்லன்னா என் பிள்ளை செத்து போயிடுச்சோ அப்படின்னு பெரிய பாடுபட்ட ஆள் இல்ல. ஆண்டவர் அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு என்ன பண்ணிட்டாரு கேட்கல. அவர் கண்டுச்சாரு பாருங்க, அவர் கண்டுச்சாரு பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். அதான் சில நேரங்களில் சில பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு சில பொருளை வந்து இப்ப ஐசிங் கேட்கறாங்க, கொடுத்துட்டு புடுங்கிட்டாங்கன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி போச்சுன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்துல போய் சரி 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 அந்த புள்ள அழுது இருக்காது, அந்த புள்ள சத்தம் போட்டு இருக்காது, அந்த புள்ள எனக்கு வேணும்னு அடம் வச்சிருக்காது. ஆனா அந்த முகம் சுருங்கினதை பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு அன்புள்ள தாயாய தகப்பனா இருக்கும் போது பரமபிதாவாகிய கர்த்தர் நம்மை நேசிக்காம இருக்க மாட்டாரா? நம்மை நேசிக்காமல் இருக்க மாட்டாரா? உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிப்பீர்களே ஆனால், உண்மையா ஆண்டவரோட நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், உங்க முகம் சோகமா இருக்கிறது கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய முகம் வருத்தமா இருந்தா கூட கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. காயினுடைய முகநாடி வேறு இருக்கிறத ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? என்னப்பா உன் முகநாடி வேறு இருக்குது, முகம் வித்தியாசமா இருக்குது, அசைவுகளை கூட பார்க்கிற கர்த்தர் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் இந்த ஆறுதல் செய்தியை தர்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ மரித்து போச்சுன்னு உன் காதுல கேட்டது சீக்கிரத்திலே உயிரோடு எழும்பி சாட்சியாக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், இயேசு நம்மோடு கூட கடந்து வருவார். நம்முடைய காதிலே கேட்ட அந்த செய்தியை கர்த்தர் பொய்யாய் மாற்றுவார். உங்க காதிலே கேட்ட அந்த பயப்படுத்துகிற செய்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பலிபீடத்திலிருந்து நான் அறிக்கை செய்கிறேன், அது பொய்யாய் மாற போகிறது. அது அந்த வார்த்தை பொய்யாய் மாறுகிறது. அந்த மகள் மரியவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார் நித்திரையாய் இருக்கிறார். அந்த செய்தி பொய்யான செய்தியாய் மாறுவதாக, அந்த ரிசல்ட் பொய்யான ரிசல்ட்டாய் மாறுவதாக, அந்த தாக்கீது பொய்யான தாக்கீதாய் மாறுவதாக, அந்த நடக்கிற தூரத்திலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். சந்தடி பண்ணுகிறவர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் துரத்தி போடுவார்.
சிலர் உங்களை அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே சுத்தி வந்துட்டாங்க, ட்ரம் செட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்படியே வாயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா உங்களுக்கு இதுதான் நடக்க போதுன்னு ஊரெல்லாம் அவங்க ட்ரம் அடிச்சு சொல்றதுக்காக ஆயத்தமாகறாங்க. அவங்க வாய் நிறைய பேசுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. ஆனா இயேசு உள்ளுக்குள்ள கடந்து வந்து நீங்க நினைக்கிறது வேற, அங்க நடக்க போகிறது வேற. ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் வெட்கப்படும்படி செய்வார், கர்த்தர் வெட்கப்படும்படி செய்வார். உங்களுக்கு எதிராய் பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த நாவுகளை கர்த்தர் வெட்கப்படும்படி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எழுந்திருக்க போகிறோம்? எல்லாரும் எழுந்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென். உன் பிள்ளை மரிக்கவில்லை, உன் பிள்ளை நித்திரையாய் இருக்கிறது. உன் சூழ்நிலைகளை மறித்து போகவில்லை, உன் சூழ்நிலை நித்திரையாய் இருக்கிறது. நீ உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், தாயின் கருவிலிருந்து உங்களை வேறுபடுத்தவருமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவளாய் கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். சொல்லுங்க, முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் முழு பலத்தோடு Thank you Jesus. Thank you Holy Spirit. கர்த்தர் பெரியவர். என் சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. என்னை திடப்படுத்துகிற கர்த்தர், என்னை கட்டி கொடுக்கிற கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க என்ன ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திற்கு கடந்து போங்க, ஆண்டவரிடத்திற்கு கடந்து போங்க. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சரி, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை முடிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம். உன் இளம் வயதை பற்றிய ஆண்டவரை ரொம்ப மதிக்கிறார், ஆண்டவர் ரொம்ப ஆண்டவர். இளம் வயதின் பக்தியில ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். பெரிய ஜெபம் பண்றதை விட இந்த சின்ன வயசுல வாலிப வயசுல எல்லாம் இருக்கீங்க பாருங்க, இவங்க போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களுக்கு வாலிப தம்பி என்கிட்ட ரொம்ப அற்புதமான சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சாட்சி ரொம்ப ஆச்சரியம். அப்படின்னா அவனுடைய தகப்பனார் அவனோடு இல்லை, தகப்பனார் அவனோடு இருக்க முடியாது. அவனுடைய தகப்பனார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயிலில் அவனுடைய தாயாய் மரித்து போனான். தாய் இல்ல, தகப்பன் கூட இல்ல, ஒரு அனாதை போல தேசத்தில் அப்போ அவனுக்காக ஒரு சில பெண்களை எல்லாம் பார்க்கும் போது நிறைய தட்டி போனதுக்கு காரணம் என்னன்னா, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க குடும்ப பின்னணி யாரு அப்படின்னு சொல்லி நிறைய போச்சு. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நின்று கர்த்தரிடத்துல கேட்கணும், என் வாழ்க்கை இவ்வளவு சீரழிறது மாதிரி இருக்குது. எங்க அப்பா கொஞ்சம் சீரழிச்சாச்சு, எங்க அம்மாவுடைய காரியம் கொஞ்சம் சீரழிச்சு, என் வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு உங்களால முடியும்னு அழுதழுது ஜெபம் பண்ணானா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் செய்து இன்று என் வாழ்க்கையை கர்த்தர் சீராக்கிட்டார். அப்போ நான் நம்புகிறேன், கர்த்தரிடத்திலே போகும் ஒருவரையும் ஆண்டவர் புறவரையை தள்ளுகிற தேவன் அல்ல. வாலிப தங்கச்சி கர்த்தரிடத்துல போய் நின்று சொல்லு, என் வாழ்க்கையை சீர்படுத்தின ஆண்டவரே சொல்லு. எனக்கு நல்ல மாமால எங்க அப்பாவால பார்த்து வைக்க முடியாது, எங்க அம்மாவால பார்த்து வைக்க முடியாது, நீங்க தான் பார்த்து வைக்க முடியும் ஆண்டவரே. கர்த்தரிடத்துல கேளு, வாலிப தம்பிங்க கேளு. கர்த்தர் சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரதுக்கு உங்களால தான் முடியும், எங்க சொந்தக்காரங்களால முடியாது. கேளு, உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து அந்த எவ்வளவு மாதிரி போய் நின்னுட்டீங்கன்னா நான் நம்புறேன், உங்களை கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? கண்டிப்பா கைவிட மாட்டார்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது கர்த்தர் பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிற 3 சூழ்நிலைகள். நம்பர் 1, முதல் என்ன சூழ்நிலையில உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்றுப்போனாலும் கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து சொல்றாரு, இல்ல பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இத வீட்டில போய் கூட நீங்க அறிக்கை செய்யணும். இது எனக்காக பேசப்பட்டதுன்னு நீங்க அணைச்சு பிடிச்சுக்கணும். நான் தான் வந்திருக்கிறேன், என் பிள்ளைதான் வந்திருக்கிறாங்க, நான் நம்புறேன். அதான் உங்களுக்கும் எனக்கும் யாருமே வைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இவை இப்படித்தான் ஒரு தீர்மானமா வைக்க முடியாது. உலகத்துல இருக்கிற 1000 பேருக்கு அவங்க கெஸ் பண்ணி இவன் வாழ்க்கையில இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுதுன்னு 1000 பேருக்கு அவங்க சொன்னது நடந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவங்க சொல்றது கண்டிப்பாக நடக்காது. அவர்களுடைய கற்பனை மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிற கைகளை நன்றாய் கட்டி அவங்க நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. பாஸ்டர் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. சொந்தக்காரங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க ஓனர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க வீட்டில் குடியிருக்கிறவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க டீச்சர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதை அழித்து போட்டு உங்களை டிராவல் பண்ண வச்சு வெற்றி அடைய பண்ணுகிற கர்த்தர் கரங்களை எல்லாரும் தட்டி உங்க பிள்ளைகளை வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். ஹalleluya. இங்க இருக்கிற ஒரு கூட்டமா கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு கூட்டமா கிளம்பி என்ன சொல்ல வந்தாங்க தெரியுமா? ஒண்ணு செத்து போயிடுச்சு சொல்றது வெக்கம் இல்லாம சொல்ல வந்துட்டாங்க. அப்படி அவனை கூட்டிட்டு போய் நல்லவங்களா என்ன பண்ணுவாங்க? கூட்டிட்டு போய் தண்ணியா சொல்லுவாங்க. ஐயா என்னங்கய்யா, இல்லன்னா எடுத்த உடனே சொல்லிடுவாங்க. கொஞ்சம் ஆளாளுக்கு இந்த குழந்தையாக எவ்வளவு பாடுபாடுப்பானா இந்த மனுஷன், அவன் வர்றதுக்குள்ள இந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அம்மாக்கு கூட எவ்வளவு இறக்கம் இருக்கும். ஆனா அவங்க ஒருத்தருக்கு போய் இறங்க ஏன் தெரியுமா? பெரிய ஆளா போன நாங்க செத்து போயிடும் தீர்க்க தரிசனம் சொன்னா அதை கேட்காம நீ பாட்டு பொழைச்சு இயேசுவை கூப்பிட போனேன். நான் என்ன பண்றேன்? அவங்க சொல்ற தோரணம் அப்படிதான். இன்னொன்னு சொல்றாங்க, போதவரை எப்படி சொல்றாங்க? அவர் கூட்டாளர் அவர் விட்டுருங்க, விடுங்க. அத ஆண்டவரையும் இன்சல்ட் பண்றாங்க, யாரையும் இன்சல்ட் பண்றாங்க. நீ இதுக்கு உன் பிள்ளைக்கு பக்கத்துல இருந்தா கூட கடைசி நேரத்துல சாகும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கலாம் இல்லையா? அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை அடங்கி இருக்குது. அந்த சோகத்தை எவ்வளவு வந்து ஆண்டவர் தப்பா நினைக்கிறீங்க? ஆண்டவர் முறுமுறுக்கும், ஆண்டவரை கேவலமாவும் பேசுறோம். நம்மளாங்களா இத்தனை பேர் பேசுறாங்க, ஏன் சும்மா இருக்கிறாங்க? இவனுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் பேசிடுச்சு. கர்த்தர் முகத்தை மட்டும்தான் பார்த்தாரு. அவர் சொல்றாரு, அவன் என்னடா அவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது? அவன் எல்லாம் போய் சொல்றாரு, நீ வா போலாம், என்ன நான் மாத்திரம். கர்த்தர் கூட போய் அதை செய்ய இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க ஒருவேளை 10 வருஷம் ஆயிரம் பிரதர், 10 ஆண்டுகள் கூட நீங்க முடிஞ்சிச்சு நினைச்சு 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மீண்டும் எடுக்க அவரால் முடியும். கர்த்தர் உங்களை பார்த்து ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, பயப்படாதே, உன் பிள்ளைய குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் வேலையை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அவர்களே செய்த கர்த்தர், வழியிலே செய்த கர்த்தர், வஸ்திரத்தில் தொட்ட உடனே செய்த கர்த்தர், இரவு பகலும் அவரை தேடுகிற உங்களுக்கு செய்யாமல் போவாரோ? கைகளை தட்டும் போது அந்த ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, என் பிள்ளை மேல வைங்கப்பா, என் மகன் மேல வைங்கப்பா, என் மகள் மேல வைங்கப்பா. இப்பவே ஹalleluya. அப்படி பேசுறவங்க வெட்கப்பட்டு போகட்டும், அப்படி பேசுறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி
ஹalleluya. என் தலையை நிமிரம் பண்ண கர்த்தர் செய்வார். சீக்கிரமா செய்ய போற. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள செய்ய போற. உன் மரம் திரும்ப துளிர்க்கிறதை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பார்க்க போறீங்க. மரித்த காரியங்கள் உயிரோடு எழும்புறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, மறுபடியும் கர்த்தர் மரித்த சடலங்களை, மரித்து போய் கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை உயிரிலே செய்கிற கர்த்தர். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்போது இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவங்க ஜெபிக்கவே இல்லை. அவங்க உங்களை இப்பதான் தேடி வந்தாங்க. ஆனா அவங்களுக்கே அற்புதம் நடக்குது. எனக்கு ஏன் நடக்குது? அப்பதான் ஆண்டவருடைய பதில் வருது. அவங்க ஜெபிக்கல, அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்கல்ல, அவங்க கொஞ்சம் விசுவாசிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நடந்தாங்க சின்ன. ஆனா நீ என்ன தேடி வந்தல்ல, நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ பல வருஷமா ஜெபிக்கிறல்ல, உனக்கு நான் செய்ய போகிறது பல மடங்கு அதிகமானது. ஹalleluya. கற்பனைக்கு மிஞ்ச அளவுக்கு கர்த்தர் செய்கிறார். Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவது, இவ்வளவு தூரம் பரிசுத்தமான ஆண்டவரே, எனக்காய் இல்ல, உங்களுக்கு அப்படி நடக்கவே இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அன்றியும் ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாகவே ஆமென். கைகளை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மிலே அன்பு கூற போகிறேன். கைகளை உயர்த்தி நன்றி அப்பா, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் என் கால்கள் சறுக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கர்த்தர் காக்க கடவார். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஊழியத்திலே என்னோட உறுதுணையாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
நம்மளோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்துல நீங்க யாராவது ஒருத்தர் வந்து காயங்களுக்கு கையால தெரியாம இருக்கலாம். பாஸ்டர் என்ன ரொம்ப காயப்படுத்தினாரு என் கணவன், என் மனைவி என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் பிள்ளை என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க என்ன காயப்படுத்தினாங்க, நான் உதவி செய்கிற நபர் என்னை காயப்படுத்தினாங்க, அதனால நான் எழுன்றதை விட, அதனால நான் ஜெபம் பண்றதை விட, அதனால நான் சாப்பாடாக்கி கொடுக்கறதை விட, சிலர் தங்களுடைய மனதிலே காயப்பட்ட உடனேயே அவருடைய கேரக்டரையே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒண்ணு நினைச்சுக்கங்க, உங்க காயங்களை நீங்க கையால தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கான காயத்தை கட்ட வேண்டும். உங்களுக்கு காயங்கள் ஏன் தெரியுமா? நீங்க காயப்படுறதுக்கு காரணம் நீங்க வந்து அந்த காயப்பட்டு நீங்க சோர்ந்து போய் உட்கார்வதற்காக அல்ல. அந்த காயங்களில் நிமித்தம் யாரோ ஒருத்தரை நீங்க கட்டணும். அந்த காயங்கள் நிமித்தம் ஏதோ ஒரு காயத்தை நீங்க கட்டணும். அந்த காயங்களில் நிமித்தம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக உங்களுக்கு காயங்கள் உண்டாகாது. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய காயங்களை கையால் இன்று வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட செய்வதற்காக ஜெபித்து நான் கடந்து ஆசைப்படுகிறேன். இந்த காயங்களை கையாளுவது எப்படி அப்படின்னு நம்ம அனைவரும் பொதுவாக எல்லா மனிதர்களுமே இந்த காயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யாராவது வந்து நம்மை காயப்படுவார். அது வந்து நம்மை சுற்றி இருக்கிற நம்ம தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது கூட அது ரொம்ப வலிக்காது. அது வந்து நமக்கு நிறைய நேரத்துல கோபமா வெளிப்படும். இப்ப வெளியில இருந்து யாராவது நடத்துறாங்க அப்படின்னா நம்ம வந்து கோபமா அந்த நேரத்திலே அந்த காயை வந்து நம்ம தீர்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் வந்து நம்மை காயப்படுத்தும் போது அதை நிறைய பேர் சரியாக தெரியாததுனால தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்துக் கொண்டு நிறைய பேர் இந்த காயத்தை சரியாக நீங்க வந்து கையாள தெரியல உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க. நீங்க பயணப்பட முடியாது, நீங்க வளர முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை விட உங்களால நிறைவேற்ற முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து நிறைய காயத்தை வந்து நீங்க வந்து அதை வந்து கையாளுவது உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர். நான் நம்புறேன் இந்த உபவாச ஜெபத்துல நமக்கு எல்லாருமே ஆண்டவர் வருவார். நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு காயம் அல்ல, ஆண்டவருக்கு பல கோடி காயம். தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் காயப்பட்டார். சரீரத்தில் காயப்பட்டது மட்டுமல்ல, தன்னோடு இருக்கிறவர்களால தான் நன்மை செய்தவர்களால் காயப்பட்டார். அதான் யூதாசாரி வந்து தன்னை காட்டி கொடுக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய். அப்போ இது வந்து ஆண்டவர் எவ்வளவு தூரம் ஆண்டவர் காயப்படுத்திச்சுன்னு பாருங்க. இல்லைன்னா அந்த வார்த்தை வந்து அவருடைய இருதயத்திலிருந்து அப்படி வராது. ஸ்நேகிதனே முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறார். அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். 12 பேர் ஒரு புறம் வந்து யூதாசாரியனுடைய கையில கொடுத்திருந்தார். ஏற்கனவே யூதாசாரியனுடைய பின்னணி ரொம்ப மோசமான பின்னணி. சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து இவனை எடுக்காதீங்க, இவன் வேண்டாம், இவன் வேலையை காமிப்பான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையுமே ஆண்டவர் தெரிந்திருந்தும்
யூதாஸ் காரியோத்து யாரு, அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவனை கூட வச்சிருந்து ஒரு பெரிய பொறுப்பாக கொடுத்து கடைசியில் அவன் தன்னை விற்று அவன் பணத்தை வாங்குவாங்க. ஆனா முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். ஏன்னா பொதுவாக அவன் இயேசு அவ்வளவு சீக்கிரமா கண்காணிக்கலையே அப்படின்னா ஆண்டவரே இடையெல்லாம் மறந்தே அவர் தெரியாம இப்போ கட்டி கொடுக்கும் போது அவர் வருத்தப்படுறாரு. அவர் ரொம்ப ஆயிட்டார். சிலுவையில கள்ளனெல்லாம் கள்ளனெல்லாம் அவன் ஏமாத்திரம் கர்த்தர் ஏமாத்திரம் நினைச்சு பாருங்க. அவன் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிற கள்ளன் பக்கத்துல இருக்கிற இன்னொரு என்ன பேசியிருக்கிற அவர் பேசுறீங்க நீ அவர் யாருன்னு தெரியுமா? நாமும் நியாயப்படி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தண்டிக்கப்பட்டோம். ஆனா அவர் ஒரு குற்றமும் செய்யவே இல்லை. அவர் குற்றவாளி கிடையாது அப்படின்றான் பாருங்க. அப்போ அவன் காயப்படுத்தான். இன்னொன்னு பைபிள் ரொம்ப ஆண்டவரை சிலுவையில அடிக்கும் போது வழி போக்கர்கள் இருக்காங்க பாருங்களேன். வழி நடக்கிறவர்கள் எடி பார்த்து வந்து நிறைய நீ இயேசுவானா இறங்கி கீழே நீ எதிர்க்க சிலுவையில் வைக்கிற நீதான் தெரியாத. அப்போ இத்தனை காயங்கள் அவருடைய இருதயத்தில் முதலும் அவர் என்ன சொன்னார்னா, பிதாவே இவருக்கு மன்னியும் இவர் செய்கிறது என்று அறியாதார். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல நீங்க யாராவது ஒருவர் வந்து காயங்கள் கையாள தெரியாம இருக்கலாம். என்ன ரொம்ப காயப்படுத்தினார், யார் என் மனைவி என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் பிள்ளை ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க என்ன காயப்படுத்தினாங்க, என்னுடைய காயப்படுத்தினாங்க, நான் உதவி செய்கிற நபர் என்ன காயப்படுத்தினாங்க, அதனால நான் ஹெல்ப் பண்ணதை விட, அதனால நான் ஜோம் பண்ணதை விட, அதனால நான் சாப்பாடு கொடுக்கிறதை விட. அப்போ ஒன்று நினைக்கொள்ளுங்கள், சிலர் தங்களுடைய மனதிலே காயப்பட உடனேயே அவருடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அவங்க மாறிடுறாங்க. நான் வந்து கடந்த சில ஆட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு ஹெட் மாஸ்டர் சந்திச்சேன். ஒரு ஸ்கூலோட அவங்க வந்து ரொம்ப அழகாக ஸ்கூல்ல நடந்தாங்க. அவங்க வந்து அந்த திடீரென்று அந்த வேலையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில கடந்து வந்து ஒரு 6-7 வருஷமா எந்த வேலையுமே போகாம எதையுமே பண்ண வீட்டுக்குள்ள அமைதியா அப்படியே கிடந்தாங்க. அப்போ ஆனாலும் ஒரு பெரிய எனக்கு தெரியும். அப்ப அவங்க போய் நான் சந்திக்கும் போது அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற கருப்பு ரொம்ப பெருசு, நீங்க வந்து சரி வேலையால வந்துட்டீங்க, பரவாயில்ல, நீங்க வேற யாரையாவது ஒரு டியூஷன் ஆரம்பிக்கலாம்ல, உங்க படிச்ச பிள்ளைங்க எத்தனை பேரு இன்னைக்கு எந்தெந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, இனி நீங்க உதவி செய்யறது படிக்க வைக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த ஜோலிக்கும் நான் போகவே மாட்டேன். நான் எழுதிட்டேன், என்னுடைய இருதயத்துல நான் எழுதிட்டேன், இனி நான் அந்த வேலை செய்ய மாட்டேன். எனக்கு குடும்பம், நான் அவ்வளவுதான் சாதிக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு நீங்க இந்த வேலையை வெறுக்கிறதற்கு காரணம் என்ன? அது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூலோட ஓனர், இவங்க ஹெட் மாஸ்டர், அந்த ஸ்கூலோட ஓனர். அந்த ஓனர் வந்து ஒரு நாள் வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன சொன்னாராமா, நீ இத்தனை வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த வருஷம் ரிசல்ட்ல நீ கோட்டை விட்டல்ல, ஏன் தூங்கிட்டு இருந்தியா இல்ல வேற ஏதாவது பாத்தியா, இந்த வருஷம் ரிசல்ட் என்ன இவ்வளவு மோசமா இருக்குது. இத்தனை ஆண்டுகளும் அந்த பட்டணத்திலேயே அந்த ஸ்கூலை வந்து நம்பர் 1 ரிசல்ட்ல வச்சிருந்தவங்க, இந்த ஒரு வருஷம் அவருடைய சரீரம் கொஞ்சம் பலவீனப்பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாம முடியாம அவங்க வந்து சென்டம் கொண்டு வர முடியல, ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் கொண்டு வர முடியல. அதனால அந்த ஓனர் அப்படி எப்படி என்ன திட்டலாம், அந்த ஸ்கூலை வளர்த்தினவன் நான், இத்தனை ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க, நான் இன்னைக்கு இத்தனை ஸ்டூடெண்டா மாத்தி இருக்கிறேன், எப்படி அவர் என்ன பார்த்து கேட்கலாம்
என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நான் எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா? நான் எத்தனை நாள் தூங்காம இருந்தேன் தெரியுமா? நான் எத்தனை நாள் அதற்காக அலைஞ்சேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு வைக்க கொடுக்கல பிரதர். நான் எங்க வீட்டுக்காரரை கூட கவனிக்கல பிரதர். ஸ்கூலுன்னு அவ்வளவு தூரம் நாயா பேயா அலைஞ்சேன். ஆனா 1 இயர் ரிசல்ட் பார்க்காத உடனே அந்த மனுஷன் இப்படி சொன்னால, எனக்கு ரொம்ப பெரிய காயம். அதுல முடிவு பண்ணிட்டேன், இனி இவங்களுக்காகவோ யாருக்காகவோ நான் உழைக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டேன் நான். அப்போ நம்ம நம்முடைய மதிப்பு இல்லைன்னா நம்முடைய தியாகங்கள் சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு தெரியாம நம்மளை வார்த்தையினால நம்மளை கொல்லும் போது, நம்மளை காயப்படுத்தும் போது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னை இவ்வளவு காயப்படுத்துறல்ல, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் வாழணும், நான் ஏன் பண்ணணும். ஒன்னு நினைச்சுக்குங்க, உங்க காயங்களை நீங்க கையாள தெரிஞ்சீங்கன்னா